சொல்லுங்க. என்ன செல்லம்? ஹாய் மச்சான். ஹாய்டா. என்ன இந்த டைமில் மெசேஜ் பண்ணுறா? இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு 50,000 அனுப்பணும், அப்படி இல்லைன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன். என்ன இப்படி பேசுகிறா? உள்ளே போய் பார்ப்போம். எங்கே மச்சான்? நான் வந்துடுறேன் மச்சான். ஹலோ தம்பி, வீடியோ பார்த்தியா? வீடியோ பார்த்தேன். என்னோட வீடியோ உங்களுக்கு எப்படி கிடச்சிது? தடம் மாறினவன் தடுமாறித்தாண்டா ஆகணும். எவ்வளோ பணம் போட்டுரு சார், வீடியோ மட்டும் டெலிட் பண்ணிடுங்க சார், வெளியே லீக் பண்ணிடுறாங்க சார், என் லைஃப் மட்டும் சார். தம்பி புரிஞ்சுக்கிட்டே அக்கௌண்ட் டீட்டெயில் எஸ்எம்எஸில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டில் பணம் ஏறணும். இல்லைனா 2 பேர்த்துக்கு ஷேர் ஆயிருக்கு வீடியோ, 2000 பேர்த்துக்கு ஷேர் ஆயிரும். ஓ முடிவு ஓன் கையில். சார் போகிறேன் சார், உடனே போட்டுரு சார். சார் சொல்லுங்க. என்ன செல்லம், தூங்கியிருப்ப நினைச்சேன். எப்படி தூக்கம் வரும்? ஃபைனல் அமௌண்ட் 20,000. இதோட முடிச்சுக்கலாம். உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். எதுவும் பண்ணிடாதீங்க, நான் 1 நிமிஷத்தில் அனுப்பிச்சுட்றேன். சொல்லுங்க. என்ன செல்லம், சந்தோஷமா இருக்கோல? சார் அதான் நீங்கள் கேட்ட அமௌண்ட்டை நேற்றே போட்டே சார். செல்லம், ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, செகண்டு உனக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு, டெலீட் பண்ணுறதை பற்றி நம்ம 2 பேரும் பேசவே இல்லையே. ஃபைனல் அமௌண்ட் 1 lakh. சார் சார் அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்கிட்ட இல்லை சார். 24 hours டைம். நீ யாரோ நான் யாரோ. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சார் 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 மச்சான், எனக்கு 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு மச்சான். மச்சான் எமர்ஜென்சி மச்சான், எனக்கு உடனே போடு மச்சான். மச்சான் பைபாஸ் வா மச்சான், நான் எதாக இருந்தாலும் நேரில் சொல்கிறேன். வா மச்சான், வா மச்சான். மச்சான் தப்பு பண்ணிட்டேன்டா. இல்லைடா மச்சான், 1 மாதத்துக்கு முன்னாடி மெசேஜில் ஹாய்னு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணாடா. நானும் ரிப்ளை பண்ணேன் மச்சான். அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே இருந்தோம். வீடியோ கால் பண்ணுன்னு சொன்னான், நானும் பண்ணேன். என்னை நியூடாக பார்க்கணுன்னு சொன்னான் மச்சான். நானும் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன் மச்சான். வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டான் மச்சான். கடைசியில் அது ஒரு பேக் ஐடிடா, அது ஒரு பையன்டா. இப்போ 1 லட்ச ரூபா கேட்டு என்ன மிரட்டுறான்டா. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல மச்சான். இப்போ நீங்கள் இது பார்த்த வீடியோவில் நம்ம ஒரு விக்டிம் வந்து ஸ்ட்ரேஞ்சர் மூலமாக பேசி பழகி, அதுக்கப்புறம் அவர் கூட நான் நம்பி அவர் கூட ஒரு வீடியோ காலில் வந்து ப்ரைவேட் மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணி, அதுக்கப்புறம் அது அந்த வீடியோ வந்து அந்த சைபர் கிரைமினல் கூட மாட்டி அவரை மிரட்டி வந்து பணம் கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நிறைய ஆப்ஸ் மூலமாக அவங்களுக்கே பழகுவார். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி. ஸோ பேசுறது பையன் இருந்தால் கூட அதாவது பொண்ணு மூலமாக வாய்ஸ் வரும், பொண்ணு மாதிரி ஃபேஸ் இருக்கும். ஆனால் பேசி உங்களுக்கு கூட பழகி உங்களுக்கு மோசடி பண்ணுவாரோ, அதை வீடியோ வச்சு மிரட்டு வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைபர் கிரிமினல் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா உடனே அந்த பணம் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல்
ஒரு சைபர் கிரைம் நியரஸ்ட் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தரணும். இல்லைனா டோல் ஃப்ரீ நம்பர் 1930 கால் பண்ணுங்கள். இல்லைனா www.cybercrime.gov.in வெப்சைட்டில் உங்களோட கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சைபர் கிரைம் தடுக்கணும்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட இல்லை தெரியாத லிங்க்ஸ் நம்ம யாருமே ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பழகக்கூடாது. பி அவேர், பி சேஃப்.